கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் என்பது 2024 வெளியான இந்திய தமிழ் மொழி ஆக்ஷன் த்ரில்லர் திரைப்படமாகும். இது வெங்கட் பிரபு இயக்கியது மற்றும் ஏஜிஎஸ் என்டர்டெயின்மெண்ட் தயாரித்தது. இப்படத்தில் விஜய் இரட்டை வேடங்களில் பிரசாந்த், பிரபுதேவா, மோகன், ஜெயராம், அஜ்மல் அமீர், வைபவ், யோகி பாபு, பிரேம்கி அமரன், சினேகா, லைலா, மீனாட்சி சவுத்ரி, அபியுக்தா மணிகண்டன் ஆகியோருடன் சிவகார்த்திகேயன் மற்றும் த்ரிஷா கிருஷ்ணன் ஆகியோர் முக்கிய வேடங்களில் நடித்துள்ளனர். இது ஸ்டுடியோவின் 25வது தயாரிப்பு மற்றும் அவரது அரசியல் பிரவேசத்திற்கு முன் விஜயின் இறுதி படம். பயங்கரவாத எதிர்ப்பு படையின் முன்னாள் தலைவரான காந்தி தனது குழு உறுப்பினர்களுடன் மீண்டும் ஒன்றிணைந்து அவர்களின் முந்தைய நடவடிக்கைகளில் இருந்து உருவான பிரச்சனைகளை தீர்ப்பதை திரைப்படம் பின்தொடர்கிறது. 2008ஆம் ஆண்டில் கென்யாவில் எம்.எஸ். காந்தி, சுனில் தியாகராஜன், கல்யாண் சுந்தரம் மற்றும் அஜய் கோவிந்தராஜ் ஆகியோரை கொண்ட சிறப்பு பயங்கரவாத எதிர்ப்பு படை சாட்ஸ் தீவிரவாதி உமரிடம் இருந்து யுரேனியம் எடுப்பதற்காக அவரை தடுத்து நிறுத்தியது. அதே ரயிலில் தேசத்துரோக குற்றம் சாட்டப்பட்டு தலைமறைவாக இருக்கும் அவர்களின் முன்னாள் தலைவர் ராஜீவ் மேனனும் அதே ரயிலில் இருக்கிறார். மேனனிடம் இருந்து யுரேனியத்தை மீட்டு அவர் பயணித்த ரயிலை அழித்து அதில் இருந்த மேனன் உட்பட அனைவரும் இறந்துவிட்டதாக நம்புகிறார்கள். மீண்டும் டெல்லியில் குழு இந்திய சுற்றுலா வளர்ச்சி கழகத்தின் ஊழியர்களாக தலைமறைவாக வாழ்கிறது. அவர்களின் உண்மையான வேலைகளை அவர்களின் குடும்பத்திடம் இருந்து மறைக்கிறது. காந்தி தனது மனைவி, கருவுற்றிருக்கும் அனுராதா, அனு மற்றும் அவர்களது 5 வயது மகன் ஜீவனுடன் வசிக்கிறார். பாங்காக்கில் அவருக்கு ஒரு புதிய பணி ஒதுக்கப்படும் போது துரோகம் குறித்த அனுவின் சந்தேகத்தை போக்க காந்தி தனது குடும்பத்தினரை அழைத்துச் செல்கிறார். பணியை முடித்த பிறகு காந்தி மற்றும் அவரது குடும்பத்தினர் தாக்கப்பட்டனர். அனுவுக்கு பிரசவ வலி ஏற்படுகிறது. மேலும் ஜீவன் மர்மமான முறையில் மறைந்து விடுகிறார். காந்தியை நிலைகுலைய செய்துவிட்டு ஜீவனின் உடல் என்று அவர்கள் நம்பும் ஒரு கருகிய உடலை கண்டுபிடித்தனர். அனு ஒரு பெண் குழந்தையை பெற்றெடுத்தாள். ஆனால் வருத்தத்தால் காந்தியிடம் பேசுவதை நிறுத்துகிறாள். 2024 வாக்கில் காந்தி அணியில் இருந்து விலகி சென்னை சர்வதேச விமான நிலையத்தில் குடிவரவு அதிகாரியாக பணியாற்றுகிறார். அவரும் அனுவும் தனித்தனியாக வசிக்கிறார்கள். அவர்களின் மகள் ஜீவிதா அனுவுடன் வசிக்கிறார். நசீர், காந்தியின் முன்னாள் முதலாளி மற்றும் கல்யாண் ஆகியோர் அவரை மீண்டும் திறக்கப்பட்ட இந்திய தூதரகத்தில் புதிய அதிகாரிகளுக்கு பயிற்சி அளிக்க மாஸ்கோ செல்லுமாறு கேட்டுக் கொள்கின்றனர். தயக்கம் காட்டினாலும் காந்தி ஒப்புக்கொள்கிறார். ஆனால் அவர் அங்கு இருக்கும் போது தூதரகம் ஒரு கும்பலால் தாக்கப்படுகிறது. காந்தி அவர்களுடன் சண்டையிட்டார் மற்றும் தாக்குபவர்களில் ஒருவரை கண்டு அதிர்ச்சியடைகிறார். அவர் தன்னை போலவே தோற்றமளிக்கிறார். அவர் அது ஜீவன் என்பதை உணர்ந்து தாக்குபவர்களை தடுக்க அவருக்கு உதவும் போது இதை உறுதிப்படுத்துகிறார். அவர்கள் சென்னைக்கு திரும்புகிறார்கள். குடும்பம் மீண்டும் ஒன்றிணைகிறது. அனு மீண்டும் காந்தியிடம் பேசத் தொடங்கினார். நசீர் காந்தியை சென்னை மெட்ரோ நிலையத்தில் அவசர கூட்டத்திற்கு அழைக்கிறார். தகவல் மிகவும் ரகசியமானது, தொலைபேசியில் சொல்ல முடியாது என்று கூறினார். நசீர் முகமூடி அணிந்த நபரால் தாக்கப்பட்டார். தாக்கியவரை எதிர்த்து போரிட சரியான நேரத்தில் காந்தி வருகிறார். ஆனால் நசீர் முகமூடி அணிந்த மனிதனால் கொல்லப்பட்டார். அவர் ஜீவன் என்று பின்னர் தெரிய வந்தது. காந்தி சாட்ஸ் அணிக்கு திரும்புகிறார். யார் தங்கள் நிறுவனத்திற்கு அச்சுறுத்தலை ஏற்படுத்த முயற்சிக்கிறார்கள் என்பதை கண்டறிய நசீரின் போனில் மாஸ்கோவில் இருந்து வந்த ஜீவன் மற்றும் அவரது கும்பல் பற்றிய அனைத்து தகவல்களும் உள்ளன. ஜீவனின் கூட்டாளியான ஷா மெட்ரோ ரயில் நிலையத்தில் நசீரிடமிருந்து போனை எடுத்தபோது அதை நசீர் கீழே போட்டார். ஆனால் அந்த போன் காணாமல் போனதை ஜீவனிடம் ஷா வெளிப்படுத்துகிறாள். இத்தனை காலமும் ஜீவன் மேனனிடம் வேலை செய்து வந்ததாகவும் ஏதோ ஒரு காரணத்திற்காக காந்தியின் குடும்பத்திற்கு வந்திருப்பதாகவும் தெரிய வருகிறது. மேனன் 2008 ரயில் வெடிப்பில் உயிர் பிழைத்தார். ஆனால் அந்த சம்பவத்தில் தனது முழு குடும்பத்தையும் இழந்தார். பழிவாங்கும் நோக்கில் அவர் காந்தியை பாங்காக்கிற்கு கண்காணித்து ஜீவனை கடத்திச் சென்று
ஒரு சிறார் காப்பகத்தில் வைத்து அவருக்கு பயத்தை உண்டாக்கினார். பின்னர் அவர் ஜீவனை அந்த வசதியிலிருந்து மீட்கினார். அவருடைய நம்பிக்கையை பெற்று சஞ்சய் என்று பெயர் மாற்றினார். மேனனால் கையாளப்பட்ட ஜீவன் தனது குடும்பத்தின் இறப்புக்கு காந்திதான் காரணம் என்று நம்பினார். இந்த வெறுப்பின் தூண்டுதலால் ஜீவன் தனது வாழ்க்கையை மேனனுக்காக அர்ப்பணித்து பழி வாங்கினார். ஜீவன் அஜயை கொன்றுவிட்டு சுனிலின் மகள் ஸ்ரீநிதியை கடத்துகிறான். கடத்தலின் போது கல்யாண் மேனனுடன் எல்லா நேரத்திலும் வேலை செய்து வந்தது தெரியவர கல்யாண் ஸ்ரீநிதியை கொலை செய்கிறார். ஷாவை கண்காணிக்கும் போது காந்தி தற்செயலாக ஜீவனை கண்டுபிடித்து கைது செய்கிறார். விசாரணையின் போது அவர் சுனிலின் துப்பாக்கியை கைப்பற்றி அவரை கொன்று விடுகிறார். மேலும் காந்தியை அவரை வெளியே அழைத்து செல்லும்படி கட்டாயப்படுத்துகிறார். ஜீவன் தப்பிக்க அனுமதித்தார். இருப்பினும் சுனில் உயிருடன் இருப்பது தெரிய வருகிறது மற்றும் கல்யாணை பழிவாங்குகிறான். அவனை கொன்றான். ஜீவனின் இறுதி திட்டம் எம்.ஏ. சிதம்பரம் ஸ்டேடியத்தில் வெடிகுண்டை வெடிக்கச் செய்து பார்வையாளர்களை கொன்று காந்தியை கட்டமைக்க வேண்டும் என்பதுதான். காந்தி தனது மைத்துனர் சீனு மற்றும் ஜீவிதா ஆகியோரின் உதவியுடன் டெட்டனேட்டர்களை பிடித்து மேனனை பிடிக்கிறார். அவர் ஜீவனை எதிர்கொள்கிறார். அவரை மைதானத்தில் கொன்றார். நடு கிரெடிட் காட்சியில் ஜீவன் உண்மையில் ஒரு குளோன் என்பது தெரிய வந்துள்ளது. உண்மையான ஜீவன் இப்போது மனித குளோனிங்கில் நிபுணத்துவம் பெற்ற ஒரு பைத்தியக்கார விஞ்ஞானி. தனது மோசமான திட்டங்களை தொடர அதிக குளோன்களை தயாரிக்கிறார்.